குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் முதல் 15 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 16. கூடு விட்டு கூடு பாயும் கொள்கையுடைய குருவின் வல்லபம் எவர் கூற வல்லவர், வீடு பெறும் வகையை மென்மேலும் காட்டும் மெய்குருவை பணிந்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கூடு அப்படின்னா உடல், வல்லபம் அப்படின்னா அளவிட்டு கூற முடியாத அற்புதமான ஆற்றல், வீடு பேரு அப்படின்னா முத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு உடல் விட்டு வேறோர் உடல் செல்லும் வல்லமை பெற்ற குருவின் பேராற்றலை பணிந்து நின்று ஆடு பாம்பே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. அட்டதிக்கும் அண்டவெளியான இடமும் அடக்கிய குளிகையோடு ஆடி விரைவாய் வட்டமிட்டு வலம் வரும் வல்ல குருவின் மலரடி தஞ்சமென் ராடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அட்டதிக்கு அப்படின்னா 8 திசைகள், குளிகை அப்படின்னா மாத்திரை, தஞ்சம் அப்படின்னா அடைக்கலம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 8 திசைகளும் அண்டங்களின் வெளியாகிய இடமும் தனக்குள் அடக்கிய ஒரு குளிகையை போல் விரைவாக வட்டமிட்டு வலம் வரும் திறமைமிக்க குருவின் திருவடி மலர்களையே அடைக்கலம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. கற்ப காலம் கடந்து ஆதி கர்த்தாவோடும் கடமழியாது வாழும் காரண குரு பொற்பதமே தஞ்சமென்று போற்றுதல் செய்து பூரண சிந்தையோடாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கற்பம் அப்படின்னா 432 கோடி ஆண்டுகள் கொண்ட பிரம்மனது ஒரு நாள். ஆதிகர்த்தா அப்படின்னா இறைவன், கடமழியாது அப்படின்னா தன் உடல் அழியாது, பூரணம் அப்படின்னா முழுமை. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கற்ப காலமும் கடந்து வாழும் இறைவனாகிய ஆதி கர்த்தாவுடன் சென்று தன் உடல் அழியாது திரும்பவும் வாழும் காரண குருவின் பொன்னான திருவடிகளே அடைக்கலம் என்று போற்றி முழுமையான சிந்தையோடு பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 19. வச்சிரத்திற்கு ஓர் பழுது வாய்க்குமாயினும் பல்லுடம்புக்கு ஓர் குறை வாய்த்திடாது மெச்சகடமுள்ள வெங்கல் வேத குருவின் மெல்லடி துதித்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வச்சிரம் அப்படின்னா இந்திரனின் வலிமை மிக்க ஆயுதம், பழுது அப்படின்னா குறை, வல்லுடம்பு அப்படின்னா வலிமையான உடல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்திரனின் ஆயுதமாகிய வஜ்ராயுதத்திற்கு ஒரு குறை நேர்ந்தாலும் நேரலாம், எம் குருவின் வலிமை வாய்ந்த உடலுக்கு ஒரு குறையும் வாராது என்று மெய்யான உணர்வுடைய எம் வேத குருவின் மென்மையான திருவடிகளை துதித்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 20. நாதர்முடி மேலிருக்கும் நாக பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பாதலத்திற் குடிபுகும் பைக்குள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நாதர் அப்படின்னா இறைவன், இங்க சிவபெருமான தான் சொல்லியிருக்காரு. பை அப்படின்னா படம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமானின் முடிமீதிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, புற்றில் நுழைந்து பாதாளத்தில் குடியேறும் படம் கொண்ட பாம்பே, நாதத்தால் பாடப்பாட விளையாடி மேல் ஏறும் பாம்பே நீ மகிழ்ந்து ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுக்கு உட்பொருளும் இருக்குங்க. குண்டலினி சக்தி தான் பாம்பாக உருவகம் செய்யப்பட்டிருக்கு. அது யோகிகளின் தலைவரை வரும். யோகிகள் விரும்பும்படி சுழுமுனை நாடியாகிய பையில் இருக்கும். அது யோகிகளுக்கு நல்லதையே செய்யும். அது உடலின் பாதாளமாகிய 6 யோக ஆதாரங்களுள் முதலாக இருக்கும் மூலாதாரத்தில் இருக்கும் நாடியின் வழியில் வாய் வைத்திருக்கும். அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலையாகிய சமாதி நிலையை யோகி அடையும் போது அக்குண்டலினி சக்தி மேலேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 21. வலை புகும் போதே தலைவாங்கும் பாம்பே, மண்டலமிட்டுடல் வலை வண்ண பாம்பே, தலைக்கஞ்சி நின்றிடும் சத்திய பாம்பே, தலையெடுத்தே விளையாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தலை அப்படின்னா கட்டுதல், சத்தியம்னா உண்மை, மண்டலமிடுதல் அப்படின்னா 3 வட்டமாக சுருண்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வலையாகிய புற்றுக்குள் புகும்
போகும்போது தலை கீழாகவும் புகுந்த பின் தலையை மேல் நோக்கி வலையின் வாய்ப்பக்கமாகவும் வைத்திருக்கும் பாம்பே, வட்டமாக மண்டலமிட்டிருக்கும் பாம்பே, பிறர் தடைப்படுவதற்கு பயந்து நிற்கும் பாம்பே, நீ தலையை தூக்கி ஆடுவாயாக அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் உட்பொருள் இருக்குங்க. மூலாதாரம் என்னும் வலையில் புகுந்து தலை மட்டும் மேலே வரும்படி உயர தூக்கி சுழுமுனையோடு குண்டலினி சக்தி ஒன்றி இருக்கும். குண்டலினி சக்தியானது மூலாதாரத்தில் 3 வட்டமாகவும் அரை மடங்கு உயரமாகவும் இருக்கும். நாடியுள் போகும்போது தடையின்றி செல்லும் அப்படிங்கறத தான் இந்த பாடல் மூலமா சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய், கூறுந்திருமாலினுக்கு குடையுமானாய், கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கரவாமல் உலங்களிந்தாடு பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். குண்டலம் அப்படின்னா ஒரு வகை காதணி, குழல் அப்படின்னா முடி, கரவாமல் அப்படின்னா ஒலிக்காமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமானின் காதில் அணியப்படும் குண்டலம் என்னும் அணிகலனாகவும், திருமாலுக்கு குடையாகவும், பார்வதி தேவியாரின் தோளில் அணியப்படும் அணிகலனாகவும், கங்கணமாகவும் திகழும் பாம்பே, எங்கும் மறையாமல் உள்ளம் கழித்து நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. குண்டலினி சக்தியை தான் பாம்பாக உருவகப்படுத்தி இருக்காருங்க. சிவன், திருமால், பார்வதி ஆகியோர் குண்டலினி சக்தியோடு தொடர்பு கொண்டு இருப்பதால் பாம்பு அவர்களுக்கு அணியாக காட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூவருமே யோகிகள். மேலும் பார்வதி தேவியார் மூலாதாரத்திலும், திருமால் நடு உடலிலும், சிவபெருமான் தலையிலும் இருந்து குண்டலினி சக்தியுடன் தொடர்பு கொண்டுள்ளனர் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. மண்டலத்தை தாங்கும் மிக வல்லமை கொண்டாய், மாயனுக்கு படுக்கைக்கு வண்ண பாயானாய், கண்டபடை நடுங்கிட காட்சியும் பெற்றாய், கண்ணே செவியாக கொண்டாய் ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வல்லமைனா வலிமை, மாயன் அப்படின்னா திருமால். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இவ்வுலகையே தாங்கும் மிக அதிகமான வல்லமை படைத்த பாம்பே, திருமால் அறிய துயில் கொள்ள அவருக்கு பாயாக ஆன பாம்பே, படைகள் உன்னை கண்டால் நடுங்கும் காட்சியாக ஆனாய், கண்களே கேட்கும் செவிகளாகவும் ஆன பாம்பே, நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி பார்த்தா, குண்டலினியானது மண்டலம் இட்டு, அதாவது 3ஆக சுருட்டப்பட்டு மூலாதாரத்தை தாங்குகிறது. திருமால் குடிக்கொண்டிருக்கும் கொப்புளில், அதாவது தொப்புள், குண்டலினி சக்தி மையம் கொண்டுள்ளது. குண்டலினி சக்தியானது நாடியில் செல்லும் போது நடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய், சங்கரனுக்கு ஆபரன் தானுமாகினாய், மந்திரத்திற்கு அடங்கினாய் மண்டலமிட்டாய், வளைந்து வளைந்து நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சங்கரன் அப்படின்னா சிவபெருமான், ஆபரணம் அப்படின்னா அணிகலன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சந்திர சூரிய கிரகணங்களை ராகு கேது என்ற கிரகங்கள் மறைக்கின்றன. இது பாம்பு மறைப்பது போல் தோன்றும். சிவபெருமானுக்கு அணிகலனாக பாம்பு விளங்குகிறது. மந்திரத்திற்கு பாம்பு கட்டுப்படும் வட்டமாக அமைந்திருக்கிறது. இத்தகைய ஆற்றலுடைய பாம்பை வளைந்து ஆடுமாறு பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, குண்டலினி சக்தியானது தலையில் சூரிய சந்திர மண்டலங்களை வரை சென்று தொடும். சிவபெருமான் முதல் யோகியாக கருதப்படுகிறார். அவர் குண்டலினி சக்தியை முழுமையாக மேலேற்றியவர். அவர் கழுத்தில் அணிந்திருக்கும் பாம்பானது குண்டலினி சக்தியின் உருவகம் ஆகும். சுழுமுனை நாடியானது சிவமாக கருதப்படுகிறது. குண்டலினி நெருப்பானது ஓம் எனும் மூல மந்திரத்திற்கு கட்டுப்படும். குண்டலினி சக்தியானது மூலாதாரத்தில் வளைந்து கிடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 25. சித்தர் வல்லபம் கூறல் அப்படிங்கிற டைட்டில்ல சொல்லப்பட்டிருக்குங்க. 8 நாகன் தம்மை கையால் எடுத்தே யாட்டுவோம், இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம், கட்டுக்கடங்காத பாம்பை கட்டி விடுவோம், கடும் விஷம் தன்னை கக்கி ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கடு விஷம் அப்படின்னா கொடிய நஞ்சு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பெரிய நாகங்களாக இருந்தாலும் அவற்றை கையில் எடுத்து ஆட செய்வோம், இங்கிருந்தே இந்திரனின் உலகத்தை பார்க்க செய்வோம், கட்டுக்கு அடங்காத பாம்பு கடிக்காதபடி மந்திரத்தால் அதனை வசப்படுத்துவோம், எனவே கொடிய விஷத்தை கக்கி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 26. ஆதிசேடன் ஆயினும் எம் அங்கையினாலே ஆட்டி விடுவோம் எங்கள் ஆக்கினைக்குள்ளே நீதியோடு அடங்கியே நின்றிடச் செய்வோம் நின்ற நிலை தவறாமல் ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆதிசேடன் அப்படின்னா பாம்புகளின் தலைவன், அங்கை அப்படின்னா உள்ளங்கை, ஆக்கினை அப்படின்னா ஆணை, அதிகாரம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாம்புகளின் தலைவனாக விளங்கும் ஆதிசேடனே ஆனாலும் எம் உள்ளங்கையினால் ஆட்டி விடுவோம், எம் அதிகாரத்திற்கு ஆட்பட்டு நீதியாய் அடங்கி நிற்கச் செய்வோம், எனவே நின்ற நிலை தவறாமல் பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27. தூணை சிறு துரும்பாக தோன்றிடச் செய்வோம், துரும்பை பெருந்தூணாக தோற்றச் செய்குவோம், ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணுமாகச் செய்குவோம், ஆரவாரித்து எதிராய் நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆரவாரம் அப்படின்னா பேரிரைச்சல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய தூணை சிறு துரும்பு போல் தோன்றும்படி செய்வோம், சிறு துரும்பை மிகப்பெரிய தூணாக தோன்றும்படி செய்வோம், ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் ஆகச் செய்வோம், எனவே ஆரவாரமாக எழுந்து எதிரில் நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. 8 மலை கலைப்பந்தாய் எடுத்து எரிகுவோம், 7 கடலையும் குடித்து ஏப்பமிடுவோம், மட்டுப்படா மணலையும் மதித்திடுவோம், மகாராஜன் முன்பு நீ நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மட்டுப்படா அப்படின்னா கணக்கில் அடங்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 8 மலைகளையும் பந்து போல் எடுத்து எறிவோம், 7 கடல்களையும் குடித்து ஏப்பம் விடுவோம், அளவற்ற மணலையும் அளந்திடுவோம், சித்தனாகிய மகாராஜன் முன்னால் பாம்பே நீ நின்று ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எத்தகைய அற்புதங்களை வேண்டுமானாலும் கூட செய்யும் வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. மண்டல முற்றுங் கையால் மறைத்து விடுவோம், வானத்தையும் வில்லாக வளைத்து விடுவோம், தொண்டருக்கு சூனியன் சொல்லி காட்டுவோம், தோன்றலுக்கு முன்பு நின்றாடை பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மண்டலம் அப்படின்னா சூரிய மண்டலம், தொண்டர் அப்படின்னா அடியவர், சூனியம் அப்படின்னா வெட்ட வெளி, தோன்றல் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உலகிற்கு ஒளி வராமல் சூரிய மண்டலம் முழுவதையும் கையால் மறைத்து விடுவோம், வானத்தையே வில்லாக வளைத்து விடுவோம், அடியார்களுக்கு இறைவன் வெட்ட வெளியானவன் என்பதை விளக்கி காட்டுவோம், இவையாவும் தோன்றும்படி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 129 பாடல்கள். இப்ப வரைக்கும் 29 பாடல்கள் பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.